ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம் பாஸ் மஞ்சு. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மாங்காய் சாதம் செய்வது எப்படின்றத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். மாங்காவோட பெருசாக ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. மாங்காவை தோல் எடுத்து நல்லா சீவிக்கிட்டு தேவையான பொருள்லாம் பார்ப்போம் வாங்க. மாங்காவை நல்லா தோல் சீவி வச்சுருக்கோமா, கருவேப்பிலை, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி, வேர்க்கடலை, பெருங்காயம் ஒரு உருண்டை, தூள் இருந்தால் தூள் எடுத்துக்கோங்க, நான் பெருங்காய கட்டி, கடுகு, இது மொத்தம் தேவையான பொருள். இப்போ கடாயை வச்சுக்கிட்டு எண்ணெய் தேவையான அளவுக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவு இப்போதைக்கு ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா பெருங்காயத்தை போட்டு நல்லா ப்ரௌனாக வதக்குங்க. அவ்வளோதான். அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம அதை தூள் பண்ண முடியும். அது ஆறட்டும் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் கடுகை போட்டதுக்கப்புறம் எண்ணெயில் நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, இது ரெண்டும் முதல்ல பொரியட்டும். நல்லா ப்ரௌன் கலராக ஆகணும். அதுக்கப்புறமா நம்ம தனியாக வேறு வேர்க்கடலில் டேஸ்ட்டுக்கு போடலாம். ஆனால் முந்திரி தான் நிறையா இருக்கணும். வேர்க்கடலையும் முந்திரியும் நல்லா கொஞ்சம் பொடிச்சு வச்சுக்கோங்க. பச்சை மிளகாவே போதும்னு நினைக்கிறவங்க பச்சை மிளகா போடலாம். நான் ரெண்டையுமே வச்சுருக்கேன். ஏன்னா காஞ்ச மிளகா போட்டாலும் அது ஒரு டேஸ்ட்டு, பச்சை மிளகா போட்டாலும் டேஸ்ட்டு, ரெண்டும் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். பச்சை மிளகா பிடிக்காதவங்க வெறும் காஞ்ச மிளகா போட்டோம் பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா அதுவும் நல்லா பச்சை மிளகாவும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நல்லா வதங்கட்டும். மஞ்சப்பொடி, ஏன்னா எடுத்தோடனே மாங்காயில் போடக்கூடாது. இந்த எண்ணெயிலே கொஞ்சம் மஞ்சப்பொடியை நம்ம போட்டு அந்த பருப்பு கூடைய நல்லா வதக்கி வச்சுக்கணும். வதக்கின உடனே மாங்காய் கொட்டிடணும். இப்போ அது மிக்ஸ் ஆகிடும். நல்லா மாங்காவை அந்த பருப்பு கூட ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் மாங்காவை இந்த மஞ்சப்பொடி வாசனை இப்போ எண்ணெயிலேயே போயிட்டுருக்கோம். மாங்காய் நல்லா அந்த தோல் சீவிட்டு பெரிய சீவரது இருக்குது பார்த்தீங்களா, கேரட் சீவரது, தேங்காய் துருவல் மாதிரி இருக்கு இல்லையா, அதில் நல்லா சீவிக்குங்க. நீட்டாக, கொஞ்சம் ரொம்ப தூளாக வரக்கூடாது, கொஞ்சம் நீட்டாக பெரிய லெவலில் சீவிட்டு எண்ணெய்க்கு ஏற்ற மாதிரி நல்லா அதை ப்ரௌனாக ஆன உடனே நல்லா இதை வதக்கிக்கணும். மாங்காய் ரொம்பவும் குழஞ்சிடக்கூடாது. மாங்காய் ஓரளவுக்கு நல்லா அழகாக வதக்கி எடுத்துக்கோங்க. ரைஸ் நம்ம சாதம் வடித்து வச்சுக்கோங்க ரெடியாகவே. ஒரு 2 கிளாஸ், நம்ம 4 பேர் 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு, ஒரு 2 அழகு சாதம் 4 பேர் சாப்பிடலாம் இல்லையா. 2 அழகுனா, ஒரு அழகுனா 2 பேர் சாப்பிடலாம், 2 அழகு அது 4 பேர் சாப்பிடலாம் நம்ம. அதனால் அதுக்கு ஒரு மாங்காய் போதும். சாதம் வடித்து ஆற வச்சுக்கோங்க. இது மாங்காய் ஒன்று போதும். நல்லா ஒரு மாங்காவை நம்ம இப்போ வதக்கி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ணணும், கொஞ்சம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஃபேனில் எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் நேரமாக ஆற வைங்க. மாங்காவை நல்லா கிளறி விடுங்க. அந்த மஞ்சத்தூள் வாசனைலாம் போகும் இல்லையா. அப்புறம் பெருங்காயம் நம்ம தூள் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, பவுடர் இருந்தால் பவுட்ரு போட்டுக்கோங்க. நான் இல்லாததுனால இதை பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ தான் நம்ம லாஸ்ட்டாக இறக்குறப்ப தான், ஏன்னா முதல்ல உப்பு போட்டால் ஒரு மாதிரி ரொம்ப நீத்த போன மாதிரி ஆகிடும் மாங்காய்க்கு. இப்போ பெருங்காயத்தை போட்டதுக்கப்புறமா நல்லா உப்பை போட்டு நல்லா கிளறிடுங்க. மேலே இன்னும் கூட வேணும்னா எண்ணெய் பதமாக ஊற்றிக்கோங்க. அப்புறம் சாதம் ஆற வச்சாச்சு, மாங்காவையும் ஆற வச்சாச்சு. ரெண்டும் இப்போ ஆறின பதத்தில், ஏன்னா சூடாக போட்டால் ரொம்ப அழிஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ சாதம் ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா மாங்காவும் கொஞ்சம் ஆறி இருக்கு. நல்லா ஆறினதுக்கப்புறம் சாதத்தை நல்லா அதில் போட்டு கிளறிக்கணும் பதமாக. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டாச்சு இல்லையா. உங்களுக்கு டேஸ்ட்டு பாருங்கள், உப்பு உங்களுக்கு கம்மியாக இருந்ததுன்னா மேலே போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சாதம் போட்டு கலருங்க, ஒரேடியாக மொத்தமாக போடக்கூடாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சாதம் போட்டு நம்ம கிளறிக்கணும். ஏன்னா மொத்தமாக கிளறப்போ ஒரு மாதிரி அழிஞ்ச மாதிரி ஆகிடும் இல்லையா. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சாதத்தை போட்டு நல்லா கிளறிக்குங்க. இதுக்கு நம்ம சைட் டிஷ் உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இதை நான் கிளறி வச்சுட்டு உருளைக்கிழங்கையே ரெடி பண்ணியிருக்கிறேன். உருளைக்கிழங்கு சைட் டிஷ்ஷாக ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போது அதை இது கூட வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நான்வெஜ் ஐட்டம் வந்தால் முட்டை பண்ணலாம், முட்டை கிரேவி.
அதுவும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து நாங்கள் உருளைக்கிழங்கு கிரேவி தான் பண்ணியிருக்கிறேன். அதை மாங்காய் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு ரெடி ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தட்டில் வச்சு காட்டுறேன். இப்போ மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சி. சாப்பிட ரெடி ஆகுவோம் நம்ம. ஓகேவா? எப்படி இருக்குன்றதை நீங்கள் டேஸ்ட்டை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்றதையும் நீங்கள் சொல்லணும். சரிங்களா? இப்போ ரெடி ஆகிடுச்சி. சர்வ் பண்ண நம்ம ஆரம்பிப்போம். இதுக்கப்புறம் பிளேட்டில் எடுத்து ஒரு கப்பில் நம்ம கொட்டி டெக்கரேட் பண்ண வேண்டியது தான். நல்லா சூப்பராக அதுக்கு அழகுக்கு முந்திரியெல்லாம் மேலே வச்சு யாருக்குன்னா பரிமாறுறப்போ இந்த டிசைன் வச்சு நம்ம பரிமாறுவோம். தயாராகிடுச்சு மேங்கோ சாதம். ஓகேவா? சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றத நீங்கள் சொல்லணும். மாங்காய் சாதம் இப்போது தயார் ஆயிடுச்சு. இதுக்கு உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு. அதனால் இப்போ போய் பார்த்துட்டு வருவோம் உருளைக்கிழங்கு எந்த அளவு ரெடி ஆகிருக்குன்னு. ரெடி. உருளைக்கிழங்கு கப்பில் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது கூட வச்சுருக்கேன். அது கூட சும்மா அலங்காரத்துக்கு மாம்பழம். இப்போ மாங்காய் சாதத்துக்கு மேங்கோவை நான் அழகாக கட் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கேன். சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருக்குது உருளைக்கிழங்கு கிரேவிக்கும் மாங்காய் சாதத்துக்கும் எப்படி இருக்குன்றத. நீங்கள் என் வீடியோவெல்லாம் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்றதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஓகே கைஸ், பாய்.